டெலிவரி டேட் வேறு பக்கத்தில் நெருங்கிருச்சா. இப்போனா ரொம்ப உடம்பு வலி, பேக் பெயின்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் காலையில் வந்து உளுந்தங்களி தான் செஞ்சு சாப்பிட்டேன். மாவு வந்து 2 கரண்டி எடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை கரைச்சி எடுத்தாச்சு. ஆல்ரெடி வந்து சுடுதண்ணி வந்து கொதிக்க வச்சாச்சு. சுடுதண்ணி கொதிச்சிட்டு இருக்கையிலே மாவு கரைச்சி வச்சுருந்தோமா, அதை சேர்த்து நல்லா கட்டிப்படாமல் கலக்கியாச்சு. அதுக்கப்புறம் வந்து அதில் கொஞ்சமாக வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்து நல்லா கலக்கி எடுத்தியாச்சு கட்டிப்படாமல். இந்த மாவில் வந்து சுக்கும் ஏலக்காவும் சேர்த்துருக்கனால நான் வந்து நாட்டு சர்க்கரை மட்டும் தான் சேர்த்தேன். இன்றைக்கி அதை தான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டேன். நிறைய பேர் வந்து உங்கள் டெலிவரி டேட் எப்போன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த மந்த்து 25 நிறைய பேர் குழந்தை பிறந்துருச்சான்னு சொல்லி கேட்டிங்க. இன்னும் எனக்கு குழந்தை பிறக்கலை. இன்னையிலேருந்து 37 வாரம் வந்து நடக்குது. அதாவது இன்னும் 3 வாரம் தான் இருக்குது பாப்பா வர்றதுக்கு. பிரியா வெல்னஸில் இருந்து ஃபெர்டிலிட்டி அண்ட் ஃபேட் லாஸ் அவேர்னஸ் வெபினார் கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஒன்லி ஹோம் பேஸ்டு ஃபுட் மூலியமாகவே 2 மந்த்தில் 10 kg வெயிட்டை நீங்களும் ரெடியூஸ் பண்ணலாம். கம்மிங் 9th ஈவினிங் 7 o'clock வந்து வெபினார் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. அவங்களோட சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு நம்மளோட இன்ஸ்டா ஐடியா சொன்னீங்கன்னா டேரெக்டாக நியூட்ரிஷன் கிட்டே நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசலாம்.